ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தனி வட்டி. ஸோ இது வந்து 7th டேர்ம் 3 புக்கு தனி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தனி வட்டியில் வந்து ஃபஸ்ட்டு சம், பேஜ் நம்பர் வந்து 40ல் 25,000க்கு 8% வட்டி வீதம் கொடுத்து 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டாங்க. அதோட ஃபார்ம் வந்து P/100. இங்கே வந்து பி அந்த சம்க்கு வந்து பி வந்து 25,000 8% தனி வட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இங்கே நம்ம 100க்கு பி வந்து 25,000, வட்டி 8x3 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இதுக்கு இது. ஸோ இப்போ இதை வந்து எப்படிக்கா 4x2 படிச்சுக்கலாம். 250 × 4 0 எல்லாம் 22 8 1000 32 6 அப்போ 6000. ஸோ அப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் வந்து 6000. ஸோ செகண்ட் சம் வந்து என்னென்னா, குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, அசல் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஸோ அசல் என்னன்னு கேட்டிருக்காங்களா, வந்து அங்கே என்ன, இங்கே வந்து பி வந்து கிடையாது. செகண்ட் சம்முக்கு ஆர் வந்து 10%, எண் வந்து 2. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 750. இப்போ வந்து 100 ரூபாய்க்கு இப்போ இந்த சம் எப்படி இது பண்ணிக்கலாம்னா, இதுக்கும் அடிச்சுக்கலாம், இதுக்கும் அடிச்சுக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். கிராஸை மல்டிப்ளை பண்ணக்கூடாது. கிராஸை வந்து அடிக்கக்கூடாது, டிவிஷன் பண்ணக்கூடாது தான். ஸோ இப்போ வந்து இந்த ஜீரோக்கு இது கேன்சல் ஆகிடும். 2 5. ஸோ 75 × 5 5 25, மிச்சம் 2 7 35 307 3250. அமௌண்ட் வந்து 3750. இது வந்து செகண்ட் சம் 7th டேர்ம் 3. தேர்டு சம், எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% தனி விடுத்து 6720 உயரும். இப்போ வந்து நம்ம இந்த சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க நம்ம தெரியணுமா? இப்போ வந்து பி வந்து நமக்கு கொடுக்கல. சாரி, இந்த சம்மில் வந்து நமக்கு வந்து 5600 பி அசல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்டு வந்து எத்தனை ஆண்டுகள் 6% ரேட் வந்து 6% தனி வட்டி வந்து 6720 உயரும். இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆகன்னு வந்துட்டாலே அது மொத்த தொகை வந்து 6720. மொத்த தொகைனா மொத்த தொகை 6720. டி வந்து 5600. ஆர் வந்து 6% ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, தனி வட்டி எத்தனை ஆண்டுகள் உயரும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மொத்த தொகைங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? அசலையும் தனி வட்டியையும் கூட்டினா நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். இங்கே வந்து அசல் வந்து 6720 கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்த தொகை 6720, அசல் வந்து 5600. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. இப்போ வந்து இதையும் கழிச்சுக்கலாம். 5600 1120. இப்போ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1120 வந்து டைரெக்டாக போட்டுக்கலாம். சம்மில் 100க்கு 5600, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1120.